வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை புளியந்தோப்பு, வியாசர்பாடி, பெரம்பூர், அயனாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நேரலையில் வழங்குகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக சென்னையில் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. எவ்வளவு மணி நேரமாக இந்த மழையானது பெய்து வருகிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில சென்னையில் பல்வேறு பகுதியில கடந்த அரை மணி நேரமாக மிதமான மற்றும் லேசான மழை பெய்து வருகிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் இன்று மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. பூமத்திய ரேகையொட்டி வடகிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதையொட்டி தென்மேற்கு வங்கக்கடலில் கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் மார்ச் 16ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில 2 மணி நேரத்து, அதாவது 10 மணியிலிருந்து 2 மணி நேரத்திற்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்த நிலையில சென்னையில பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரமாக லேசான முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. அண்ணா சாலை, சேப்பாக்கம், வியாசர்பாடி, புளியந்தோப்பு, அயனாவரம், சென்னை சென்ட்ரல், காமராஜர் சாலை, பாரிமுனை உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மற்றும் மிதமான மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெரி.